Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started. சோமாலியா நாடு வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ளது. 90 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த நாடு மிக நீண்ட கடற்கரையை கொண்டது. கடந்த 1991 முதல் உள்நாட்டு யுத்தங்களால் பாதிக்கப்பட்ட நாடு. சோமாலியர்களும் ஹைதி கிளர்ச்சியாளர்களும் தான் உலகில் அதிகளவில் கடல் கொள்ளையில் ஈடுபடுகின்றனர். இவர்களிடம் கப்பல்கள் எப்படி மாட்டுகின்றன என்பது பற்றி பார்க்கலாம். ஐரோப்பாவிலிருந்து சுவேஸ் கால்வாய் வழியாக வந்து வளைகுடா நாடுகளை தாண்டி செல்லும் கப்பல்கள் எல்லாம் சோமாலியா நாட்டை ஒட்டியே ஏடன் வளைகுடாவை கடந்துதான் செல்ல வேண்டும். அங்குதான் இவர்கள் மடக்குகிறார்கள். ஒரு பெரிய படகு மற்றும் 2 சிறிய அதிவேக படகுகளுடன் செல்வார்கள். சிறிய படகுகள் ஒவ்வொன்றிலும் 5 பேர் இருப்பார்கள். அவர்களிடம் ராக்கெட் ப்ராப்பலிங் கிரானைட்ஸ் போன்ற ஆயுதங்களும் GPS மற்றும் தானியங்கி தகவல் தரும் கருவி மற்றும் ஆட்டோமேட்டட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் போன்ற நவீன கருவிகளும் இருக்கும். சிறிய படகுகளில் இருந்தவர்கள் தாக்குதலில் ஈடுபட பெரிய படகுகளிலிருந்து உதவிகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். இப்படித்தான் சமீபத்தில் லிபீரிய நாட்டு கப்பலையும் கடற்கொள்ளையர்கள் மடக்கினார்கள். சிறிய படகில் சென்று உள்ளே புகுந்து 21 ஊழியர்களை பிணை கைதிகளாக பிடித்தார்கள். ஆனால் இந்த சமயத்தில் அங்கே ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த INS சென்னை கப்பல் உடனடியாக அங்கு சென்று கடற்கொள்ளையர்களை மிரட்டியது. கப்பலை விட்டு வெளியேறவில்லை என்றால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கப்பலை சுற்றி சுற்றி வந்து தகவல் அனுப்பியது. இதையடுத்து கொள்ளையர்கள் கப்பலை விட்டுவிட்டு படகில் தப்பி ஓடிவிட்டனர். பொதுவாக இந்த கொள்ளையர்கள் பிணை கைதிகளை துன்புறுத்துவதில்லை. மாறாக கப்பலை பிடித்து வைத்து உரிமையாளர்களிடத்திலிருந்து பணம் பறிப்பது மட்டும்தான் ஒரே நோக்கமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். கிடைக்கும் பணத்தை தாங்கள் மட்டுமல்லாமல் தங்களுக்கு உதவியவர்களுக்கும் கமிஷன் அடிப்படையில் பங்கிட்டுக் கொடுக்கிறார்கள். வழக்கமாக செங்கடலில் தான் சோமாலி கொள்ளையர்கள் மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் அட்டகாசம் அதிகமாக இருந்தது. இதையடுத்து தற்போது கப்பல்கள் அரபிக்கடலில் சுற்றி செல்ல தொடங்கியுள்ளன. அரபிக்கடலில் இந்திய போர்க்கப்பல்களின் பாதுகாப்பு இருப்பதால் சரக்கு கப்பல்கள் அரபிக்கடல் வழியாக செல்ல தொடங்கியுள்ளன. அதனால் தற்போது அரபிக்கடல் பக்கம் சோமாலி கொள்ளையர்கள் சரக்கு கப்பல்களை மடக்க தொடங்கியுள்ளனர். கடந்த 10 நாட்களில் தொடர்ந்து 3வது முறையாக சோமாலி கொள்ளையர்களின் கப்பல் கடத்தல் முயற்சி தோல்வியடைந்துள்ளது. இதனால் சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது. Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started.